சரீரத்துக்கு புறணானதல்ல. தரீக்கத்துங்கிறது சரீரத்துக்கு அப்பாற்பட்டதல்ல. தரீக்கத்து என்பது சரீரத்தில் வலுப்படுத்தக்கூடிய, சரீரத்தில் இன்னும் ஸ்ட்ராங் செய்யும். லாயிலா இல்லாமான அறிஞ்சு தொழில் விடலாமா? அவனா பெரிய போயிட்டாங்க. ஒரு அழுகலாமா? இன்னும் அதிகமாக சொல்லுது. ஏன் முதல் வரை என்ன இருந்தோம்? இந்த கடை இல்லா, கடை தான் சாமி சவால் போடுது, கடை கூட வந்து இப்ப அல்லா இல்லா வார்த்தை லாயிலா இல்லா விளங்கியாச்சு. தெரியுமா இருப்பான் இருப்பான் மேல உட்காந்துருக்கோம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கும்பிடுறான். யார் கும்பிடுறான்? முஸ்லிம் உருவத்தில் அல்லாஹ் கும்பிடுறான்மா. என்ன முதலாளி யார் கும்பிடுறான்? முதலாளி கோவில் யாருக்கு? அல்லாஹ்வுடைய. அல்லாஹ் தான் கும்பிடுறான். அல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது இப்ப அல்லாஹ் இலாஹாக்கிறவன் கடை இலாஹாக்க எவ்வளவு கோயிலுக்கு போயிடுவான். மனைவி பேசிட்டு இருக்கிறான், மனைவி தான் உதவி செய்யறாங்க, உலகம் உதவி செய்யறாங்க, பேசிட்டு இருக்கிறான். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான். இன்னும் கொஞ்சம் தொழுகையில் அவனுக்கு கூடி கூடி தெரிவிக்கிறத கூட தான் விட்டான். அதே மாதிரி ஏன் பாவம் செய்யறான் மனுஷன்? ஏன் பொய் சொல்றான் மனுஷன்? பொய் சொன்னா ஏதாவது 10 ரூபா காசு கிடைக்கும் ஜாஸ்தியா. ஒரு பொருள் விற்கிறோம், அதுல இல்லாத சிறப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்து சொன்னா, அதுல குறைய மறைச்சு விட்டா எக்ஸ்ட்ரா 10 ரூபா கிடைக்கும். அதை கொண்டு நம்ம தேவை பூச்சியாம், அது கொண்டு நம்மளுடைய தேவைகள் பூச்சியா கிடைக்கிறதா போய் சொல்றான் ஒருத்தன். அல்லாவோ இல்லை, அல்லாதான் இல்லை, இந்த காசு இல்லா இல்லைன்னு போய் சொல்ல மாட்டான். நம்ம அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜவுளி வியாபாரம் செஞ்சாங்க. ஜவுளி வியாபாரம் ஒரே ஒரு ஜவுளியில ஒரு துணியில ஒரு சின்ன கோடு இருந்துச்சு, காவாயின்னு சொல்லுவோம். அதை சொல்லாம கஷ்டப்பட்டு சொல்லாம விட்டுட்டார் அவர் வேலைக்காரர். என்ன பண்ணாங்களா, இந்த ஆள் எப்ப கரை சேர்ந்தாரோ அப்பொழுது இந்த எல்லா துணியிலிருந்து லாபம் தர்மம் லாபத்தையும் தர்மம் செஞ்சுட்டாங்க. ஏன்னா இந்த குறை மறைச்சு விட்டுருக்காரு, தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் தர்மம் செஞ்சாங்க. என்னமா அப்ப அந்த புதிய இதா இல்லைன்னு தெரிஞ்சுட்டா ஓதிடுவான். அப்ப நன்மைகள் செய்வதற்கும் லாயிலா இல்லாதான் உதவியா இருக்கு, தீமையிலிருந்து தப்புவதற்கும் லாயிலா இல்லாத காரணம். லாயிலா இல்லா விளக்கணமே, ஏன் போய் சொல்றான், ஏன் புறம் பேசுறான், ஏன் திருடுறான், எல்லா தவறும் காரணம் லாயிலா இல்லா விளக்காம வச்சிருந்தான். லாயிலா இல்லா விளங்கிட்டா அவனுடைய தவறுகள் விட்டு அது பாதுகாப்பு. சேஷமாயன் கருத்தாலும் சொன்னாங்க, லாயிலா இல்லா விளங்கிட்டா அவனுக்கு தவறு செய்ய மாட்டான்னு சொன்னேன். அப்ப வைத்தியநாயன் சொன்னாங்க, சில பேர் லாயிலா இல்லா இருக்கும் ஆனா தவறு செய்வோம். லாயிலா இல்லா இருக்கும், அல்லாஹ் தெரியும் உண்டு ஆனாலும் தவறு செய்வோம். அல்லாஹ்வுடைய வசதி இல்லாமல் தப்பிக்க முடியாதுன்னு அல்லாஹ்வுடைய அருளும் திருமையும் இல்லாதவரை தப்பிக்கவே முடியாதுன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டார். அப்ப நம்முடைய லாயிலா இல்லல்லா என்ன வேலைகள் செய்துட்டு இருந்தாலும் சரி, அதுல ஹக்கத்தோடு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான் தரித்திருக்கிறார். தரித்திருந்த அதை ஹக்கத்தோடு கொண்டு போய் சேர்க்க தரித்திரத்துடைய நிச்சோடு சொல்லுவாங்க. சரீரத்துடைய சாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்ய ஹட்னா அக்ஸே வித்னா. அது வந்து வெளியாக
அடுத்து அல்சே ஹட்னா அப்படின்னா அல்கை விட்டு வெளியாகுது. வெளியாகுது சொல்றது அவரை சுற்றி மக்களுக்கு தான் இருக்குது. எல்லாமே இப்படி வெளியாகுது. இந்த கல்குகள் சுயமாக ஞாபகத்தம் தரக்கூடிய எந்த வஸ்து நமக்கு எந்த நன்மை தீமை செஞ்சாலும் அந்த ஹக்கு தான் செய்யறான்னு பார்க்கறது பேர் அது அல்சே ஹட்னா. எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் दस्त बकार गिरी बयार சொல்லுவாங்க. दस्त बकार गिरी बयार கை வேலையிலே கல்பு அல்லாஹ், கை வேலை செஞ்சு கல்பு அல்லாஹ் நினைச்சு அப்படின்னு வந்து நம்ம சிந்தனை தெரியும். தாஜும் அல்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ்வோடு சேர்ந்து இருப்பது எல்லா நிலைகளிலும் காரியத்துக்கு கௌரவம் இருக்குது. அது அல்லாஹ் நீ அல்லாம நீ ஒரு சுகிதுங்க அல்லாஹ் ஒரு சுகிது ஹமரத் அரிசிக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுஹு. உத்தரவாரி நவீனா இதுவா நம்ம அவுரத் அது போல அல்லாஹ் இன்னி சுஷஹீதுக யாரா நான் உண்மை சாட்சியா ஆக்குறேன். யார் சாட்சியாக்கணும்? மூணாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் ஐயி ஷைஇன் அக்பர் ஷஹாதா. சாட்சியிலேயே ஆகப்பெரிய சாட்சி யாருங்க? நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு சாட்சி யாருங்க? அல்லாஹ் பெரிய சாட்சி. குலில்லாஹ் நாம் செய்யறது காலையிலிருந்து நாம செஞ்ச எல்லா செயல்களுக்கும் சாட்சியா இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை சாட்சி இருக்காமா? நீ மதியம் சாப்பிட்டீங்க, இன்னைக்கு மதியம் சாப்பிட்டோமா இல்லையா? சாப்பிட்டோம் அல்லாஹ்வோட சாப்பிட்டோமா இல்லையா? அல்லாஹ் பணம் சாப்பிட்டோமா என்பதற்கு 8 சாட்சி இருக்காங்க. 8 சாட்சி இருக்காங்க. நம்முடைய செயலுக்கு 8 சாட்சி யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? முதலாவது சாட்சி அல்லாஹ் பெரிய சாட்சி. நம்ம செயல்களை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறார். يعلم خائنة الأعين. அல்லாஹ் சொல்றான், உங்கள் கண்கள் செய்யக்கூடிய சதி மோசடிகளை அல்லாஹ் இருக்கிறான். يعلم وما في الصدور. உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கும் துவாரங்களையும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் கண்கள் செய்யும் சதி மோசடி செய்யணுமே. கடைக்கு வரா போன வரா வெளிக்குள்ள பார்த்தா மோசம் ஆராய்க்கல சாப்பிட்டீங்களா பேசிக்குது. உள்ளுக்குள்ள மனசுல அந்த பொண்ணுடைய ஆராய்ச்சி பார்க்குது. கண்ணுடைய சதி மோசடியே அல்லாஹ் இருக்கிறான். உள்ளத்தினுடைய குரோபாடங்களையும் அல்லாஹ் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்ம செயல்கள் அல்லாஹ் தான் நேரடியாக பார்க்கணும். முதலாவது சாட்சியாருக்கு அல்லாஹ், இரண்டாவது சாட்சியார் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொல்றாங்க, வாலமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரசூலும் கூட தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம செய்யற செயலாம் தெரியுமா தெரியாதா? தெரியாதா? என்னமா பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன துருவச்சிருந்தாங்க. பின்னாடி சில சஹாபாக்கள் சப்பு சரியா நிக்கல.
பெருமாள் சொன்னாங்க, சஃபரை சரி பண்ணிக்கீங்க. இன்னி ஆராம் கல்வி கமாராம் வைத்தியத்தை, நான் எனக்கு பின்னாவுள்ளதையும் பார்க்கிறேன், முன்னாவுள்ளதை பார்ப்பதை போன்றேன். நான் முன்னால பார்க்கிற மாதிரியே பின்னாடி பார்க்கிறேன். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனக்கா இவர் பின்னாடி இவர் அக்கி எது டைம் இல்லை. என்ன சொன்னேன்? நான் முன்னால பார்க்கிற மாதிரியே பின்னாடி பார்க்கிறேன். ரசூல் அப்படி கண்டுபிடிச்சா எங்கே போய் அவரோட கண்டுபிடிச்சா அல்லாஹ் காட்டுறான் போற ரசூல் முன்னால பார்க்கிற மாதிரியே பின்னாடி ரசூல் பார்க்கிறேன். எனக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் நான் பார்ப்பதை போன்றே இனிமேல் எல்லாரும் எல்லாம் காட்டுறாங்க. எல்லா காரியத்தையும் எல்லாம் காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம ஸலவாத்துவமா தெரிஞ்சுக்கிறாங்க. நாம ஏதாவது அடியாருக்கு துரோகம் பண்ணாத தெரிஞ்சுக்கிறாங்க, உதவி செஞ்சா தெரிஞ்சுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னேன், ஒரு அடியார் துவா செய்யும்போது ஒரு சேர்மா யாரா இது ஓத குரான ரசூலோட உம்மத்துகள்ல யாரெல்லாம் பிள்ளை இல்லாம மூத்தா போயிட்டாங்களோ, யாருக்கு குழந்தைங்க இல்லையோ அவங்க எத்தி வச்சு யாரெல்லாம் துவா செஞ்சாங்க. 20 ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. ரசூல் தெரிஞ்ச ரசூலுல்லாஹ் இருக்குது. நம்முடைய அனைத்து செயல்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டப்படுகிறது. நாம் நன்மையான காரியம் செய்தால் ரசூல் நமக்கு துஆ செய்கிறார், தீமையான காரியம் செய்தால் நமக்கு ரசூல் இஸ்திக்பார் செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி. மூன்றாவது யாரும் மூமின்கள சாட்சி ஆக்கிட்டாங்க, நல்லடியாரான சாட்சி ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், மஸயல்லாஹ் அமலக்கும் வ ரசூலுஹு வல் முஃமினூன், உடைய அமல்களை அல்லாஹ்வும் பார்க்கிறார், ரசூலும் பார்க்கிறார்கள், முஃமினான மக்களும் பார்க்கிறார். முஃமினான மக்களுடைய சாட்சி அல்லாஹ் பொய்யாக வருவீங்க. ஒரு அடியானை பத்தி 4 பேர் நல்ல அடியான்னு சொன்னா, 4 பேர் போனாங்கன்னு சொன்னா, அந்த முஃமினுடைய வார்த்தை பொய்யாக கூடாது என்பதற்காக வேண்டி உண்மையிலேயே கெட்டவனா இருந்தாலும் சரி, உங்களுடைய சாட்சி ஏற்று அது நல்லவனா அல்ல மாத்திரவனா சொல்றாங்க. ஒரு பெரிய பாவியான அடியான் இருந்தான், வேலையே வந்து எல்லாத்தையும் ஏமாற்ற இருந்தான். யாரையா ஹோட்டல் கூப்பிட்டு சாப்பிட்டு முயற்சி போயிடும், அவன் வீட்டு வைக்கிறது, யாரையா கடை வாங்கி ஏமாத்தி வருது. இப்படியே வாழ்நாள் ஃபுல்லா அவன் ஏமாத்தாத ஆலயம் ஊர்ல கிடையாது. அவன் ஊரே அவன் முள்ள மாதிரி புறம்போக்கு ஏமாத்து பேரும் என் ஊரே சொல்லுது. அவன் ஹதீஸ் ஒரு நாள் பயான் செய்ய வந்தான். அதாவது பயான் சொன்னார் காலிம் சார், நான் உண்மையில் 4 பேர் ஒரு நல்லடியான சாட்சி சொன்னான், அண்ணா அந்த வார்த்தையை பொய்யாக பண்ணா நீ கெட்டவனா இருந்தா கூட நல்லவனா மாத்திடுவான். ஆலிம் பயான் சொன்னார் ஆலிம் சார். அவன் அந்த ஊர் நல்ல விஷயம் 4 யாருமே இல்லை. அவன் பள்ளியாசத்துக்கு போன முசாபாப்படுத்தான், அவன் முசாபடுத்தான், நான் முசாபடுத்தேன். ஆளுக்கு 1000 கேட்கிறான். ஆளுக்கு அவங்களுக்கு 10,000 கொடுத்தே டவுன், 10,000 வித்தியாசம் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி 1000 கொடுத்தா என்ன எவ்வளோ பெரிய காசு ஒன்றும் இல்லை, நம்ம மூத்து வரமா தெரியல. நான் செத்து போயிட்டா என் ஜனாதா போகும் பின்னாடி சொல்லிட்டே போகணும். நல்லடியார் போறாரு, இறை நேசன் போற சொல்லிட்டே போகணும். அதெல்லாம் பார்த்துக்கிறோம். நான் அவர் மூத்தா போயிட்டார். 4 முசாஃபிர் 1000 கொடுத்தாச்சா ஓரா போடுறேன். நல்ல அடியார், உண்மையான அடியார் போறார், இறை நேசர். இவர் கொடுத்து கொடுத்து கை செவந்தவர். இவருக்குலாம் ஒரு மலையை கொஞ்சம் இருந்துச்சு, அப்படி கொடை வரல இவர். அப்படி ஓவரா போட்டுட்டே போறோம். பக்கத்தில் திருப்பி வருகை சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அது கெட்டுக்கல. அண்ணா மூத்தாம அல்லா என்ன பண்ணானா, நீ வந்து பாவியா இருந்தாலும் நீங்க ரசூலுல்லாஹ் ஹதீஸை நம்பி 4 பேருக்கு கூலி காசு கொடுத்து உனக்கு போல சொன்னியா இல்லையா, நல்லவன் சொல்ல சொன்னேன்ல, அந்த ஹதீஸை பொய்யாக்காம அந்த உண்மையுடைய சாட்சியை ஏற்று நான் உனக்கு நல்லடி ஆகிட்டே நல்லா இருக்கு.
துர்க்கோதையாகினாங்க. நம்முடைய காரியங்களுக்கு பூமியில் எல்லாம் சாட்சி ஆக்கிது. மூணாவது. நாலாவது, நாம் எந்த இடம் இருப்பதீங்களா அந்த இடத்தையும் எல்லாம் சாட்சி ஆக்கிக்கிறோம். வியாபாரத்தில் இந்த இடம் தூரு ஃபேனு லைட்டாக சாட்சி சொல்லணும். அது வந்து சத்தமாக தஸ்மி செய்யுங்க. எந்த அளவுக்கு சவுண்டு போய் கேட்குதோ அது வரைக்கும் எல்லா வருஷமும் தஸ்மி செய்யணும். சாட்சி வாய்ச்சி வந்து இந்த இடம் வைக்க போனால் இடம் முன்னாடி சாட்சி சொல்லுது. நல்லா போட சொல்கிறான். துஹத்திசு அக்பாரஹா, யௌமைதின் துஹத்திசு, பூமி தன் செய்திகளை பூமியாக இருந்து மறுமையினால் தன் செய்திகளை அறிவிக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே இந்த இடத்தை சாட்சி சொன்னது அல்லாஹ் கஷ்டமா? இந்த இடத்து பள்ளிவாசல மறுமையை சாட்சி சொன்னது அல்லாஹ் கஷ்டமா? அல்லாஹ்வுக்கு துனியாவே பார்க்கறமே, வீடியோ கேமரா சாட்சி கேட்கறான், வீடியோ கேமரா சாட்சி கேட்கறான். அல்லாஹ்வுக்கு இந்த பூமியை கொண்டு வந்து சாட்சி அல்லாஹ் சிறப்பு கிடையாது. இந்த பூமியை அல்லாஹ் சாட்சியாக ஆக்கியிருக்காங்க. இதுவும் சாட்சி சொல்லுங்க. இன்னொரு தெரியுங்களா, நம்ம எந்த நேரத்தில் உட்கார்ந்து தஸ்மீ செய்யறோமோ அந்த நேரத்தையும் சாட்சி ஆக்கிக்கலாம். நம்ம நேரம் மகரிபு நேரம், இந்த நேரத்துக்கு எல்லாம் உணவு கொடுத்துருவாங்க. ரமதான் மாதம் தானே, மக்தம் நேரம் குர்ரா பெருமாள் சொன்னாங்க. புகாரி முஸ்லிம் வருது, ரமதான் கியாமத்துல அல்லாஹ் சாட்சி சொல்லும். அல்லாஹ் யாருமே கண்ணியப்படுத்தினாரப்பே, ரொம்ப எனக்கு என்னை விருந்தாரி கவனிச்சுட்டாரப்பே அப்படின்னு நம்மளால சாட்சி சொல்றாங்க. அலையத்துக்கும் அவங்க சொல்றதா இல்லையா? இப்போ இடத்துக்கும் அல்லாஹ் உணவு, இடத்துக்கு உணவு கொடுத்தா அல்லாஹ் நேரத்துக்கும் அல்லாஹ் என்ன செய்வாங்களா உணவு கொடுக்கும். அந்த நேரம் கூட உட்காந்து சாட்சி சொல்லணும். நேரம் முதற்குரிய நேரம் என்னமா இதுவும் சாட்சி சொல்லணும். இது இல்லாம அல்லாஹ் சாயுக்கும் ஷஹீத் இப்படி இரண்டு விதங்களையும் அல்லாஹ் அது அந்த மலக்கு வச்சுருக்காங்க. அது வச்சுருக்காங்க, மலக்குகள் வச்சுருக்காங்க. அந்த மலக்கு என்ன செய்வாங்க? கூட மாத்தப்பாரும் நீ செய்யும் அனைத்து காரியங்களையும் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? வந்து உங்களுக்காக வேண்டி வறுமை நாள்ல அவர்கள் அந்த விஷயத்தை சாட்சி சொல்லுவாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ் என்ன செய்வாங்க? சாட்சி சொல்லுவாங்க. ஒரு அடியான் பாவம் செஞ்ச பிறகு அந்த பாவம் தௌபா செஞ்சுட்டா அல்லாஹ் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டா அன்சல்லாஹு அஃபரஜஹு வ மகானஹு, அல்லாஹ் தஆலா எழுதிய மனிதருக்கு அல்லாஹ் மார்க்கெடுத்துறான். அந்த இடத்துக்கும் அல்லாஹ் மார்க்கெடுத்துறான். அத்தா லா யபுகா சாட்சியே இல்லாம ஆக்கிறான் அல்லாஹ். நம்ம காரியங்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அல்லாஹ் தஆலா கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அந்த ஹக்கின் பக்கம் போதா, இறைவன் பக்கம் சுத்தின போதான் கவனித்து செய்யும். அல்லாஹ் மறந்து அந்த காரியம் நிகழ்ந்துருச்சுன்னு சொன்னா நன்மை நிகழ்ந்துட்டா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நீ செய்ய வச்சிருப்பே, யாரா பிடிச்சிருப்பே, வருவருப்பே, நீதாரப்பே செய்ய வச்சு நல்லா போகணும். பாவம் நிகழ்ந்துருச்சு, அல்லாஹ் பாரு செஞ்சுட்டோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் வஸ்துபார் செஞ்சு திருப்பி அல்லாஹ் கொடுக்கணும். பாவம் செஞ்சுட்டோம், சரி செஞ்சுட்டோம், அடுத்த பாவம் செஞ்சிடலாம், அடுத்த பாவம் செஞ்சிடலாம். ஒன்று பக்கம் வெளிக்கிற வருது, விஷயம் செஞ்சிடலாம், அடுத்து ரம்ஜான் வருது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கக்கூடாது. பாவம் செஞ்சுட்டோம், சரி செஞ்சுட்டோம் அப்படின்னு தொடரலாம். இந்த பாவத்தை அப்படி தொடரலாம். அடுத்து வருதே ஒரு ரம்ஜான் வருது, அடுத்து வராது வருது, செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி வைக்கக்கூடாது. ஏன் வைக்க சொல்லுவோமா? ஏன் வைக்கக்கூடாது? ஏமா ஒன்று நாம் பாவங்கள் செய்ய 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 உள்ள இறுகி போய் நன்மையை ஏற்றுக்கொள்ளாது தீமை விரும்பும். அந்த அளவுக்கு பாவத்தில் பழகி போய் நன்மை செய்ய விரும்பாம உள்ளத்தை நன்மை உள்ள இறக்காத அளவு கடுமையாயிடும்.
அல்லது விடுமுறை ஊருக்கு வந்துடலாம். என்னமா அந்த அவர் ராஜாவுக்கு கூட ஓதன ஒரு 2006 பட்டவராரம் 40 வருஷம் ஆச்சு. விடுமுறை இன்னைக்கு பள்ளி இவமா இருந்தால் மூத்த மெட்ராஸில் இன்னைக்கால மூத்துல கதை போயிருக்கிறாங்க. எந்த வினாடி மரணம் வரும்னு தெரியாது. என் கூட என்ற போன பையன் என்னதான் 5 வருஷம் போனார். இலாயமான சார் ஓதிட்டு இருந்தார். தானிஷிங்கிற மாணவன். அவர் ஒரு நாள் 20 வயசு பையன் ஒன்னாம் போயிட்டு வெளில போயிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா அப்படி கீழே டாக்ஸர்லாம் ஆகல. திடீர்னு வண்டியில் அப்படியே மயக்கமாயிட்டாரு. விட்டுட்டார். டாக்ஸர்லாம் அவர் இடிக்கவனா இல்லை, அவரே மயக்கம் விட்டார். ஆறு கொண்டு போயிட்டார். மூத்தா போயிட்டார். 20 வயசு வாலிபர். எந்த ஆக்சிடென்டும் இல்லை, எந்த நோயும் இல்லை. சலாமத்தா என்ன காரணம் நடக்கிறது? அதாவது என்ன காரணம்? திடீர்னு ஹார்ட் அட்டாக். என்னன்னு தெரியல. என்ன ஹார்ட்? எந்த நோயும் இல்லை, எந்த ஆக்சிடென்டும் இல்லை. 20 வயசு வாலிபர் இருந்து என்னமா லாயிலா என்ன வளர்ந்து இருநூறா மூந்து வந்துடலாம் அல்லது கண் மரணிச்சு போயிருக்கு. அதனால அப்பப்ப எல்லாம் சமாதானப்பட்டு நிகழ்ந்துச்சா ஒன்றாயிசமா நீச்சிக்கலாம் தள்ளக்கூடாது. உடனே அப்பப்ப சமாதானப்படுத்தி. ஏன்னா அப்பப்ப சமாதானப்படுத்தி அவங்க சாமி கேட்டாரு. அதான் தவறு செஞ்சுட்டேன் மன்னிச்சாலும் மன்னிப்பான். ஆனா மன்னிச்சிருவான்ப்பா. திருப்பி அதே மாதிரி அன்னைக்கே செஞ்சு அண்ணா மன்னிப்பானா? அதான் மன்னிப்பான். எத்தனை தான் மன்னிப்பான்? சொன்னா வர்றா ஒரே நாள 70 தடவை செஞ்சாலும் சரி, நீ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லா மன்னித்துக் கொண்டே இருப்போம். மன்னிப்பானா அப்படின்னு தள்ளி வச்ச ஒன்னவங்க கேட்டு போயிடும். ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஆடு வருகிற மருந்து வராதுக்கலாம் தெளிவுக்கூடாது. என்ன செய்யணும்? அப்பப்ப சமாதானப்படுத்தி அல்லாவை தனது அல்லாவை சமாதானப்படுத்தி ஒரு நிமிஷம் அல்லா மறந்து இருந்துட்டோம். இஸ்திக்பார் செஞ்சு யாரெல்லாம் மறந்துச்சுக்கலாம். இனி அடுத்த வரக்கூடிய மூச்சம் ஞாபகம் வச்சுக்கிறப்பே இது அல்லாவும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல யகுதூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிதுவானா. அல்லாஹ் தஆலாவுடைய ஃபضலையும் அல்லாஹ்வுடைய மேன்மையான கிருபையையும் ரிதுவானா பொருத்தத்தையும் சஹாபாக்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள் சொல்றான் அல்லாஹ். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அல்லாஹ் பொருத்தி தருவோம். இனி வரக்கூடிய நல்ல காரியம் அல்லாஹ் பொருத்தி கேட்டுட்டே இருப்போம். நீங்க வாழ ஒரு ரஹ்மத்து கொண்டு வாழ வைக்கவே அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் சஹாபாக்கள புகழ்ந்து சொல்ற ரெண்டு கேட்குவாங்க. 11 நிஸ்வாகும் 14 வருங்காலத்தில் நற்காரியம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய கிருபையையும் ரிதுவான்னு சொன்னா சென்று போன காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் தேடிக்கொண்டே இருப்பார். இது சஹாபாக்கள் வேறையும் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். நாம என்ன செய்யறோம்? ஒட்டுமொத்தமா சேர்த்து அப்பப்போ ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடி தௌபா செஞ்சோம். ஒவ்வொரு தௌபா சேர்த்து அல்லாஹ்வை அன்றாடம் சமாதானம் செய்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் வ ரசூலுஹு அஹப்பு அன்துல்லாஹு. நீங்க சந்தோஷப்படுத்த திருப்தியாக தகுதியானவர்கள் அல்லாஹ் ரசூலும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். உலகத்துல வந்து எல்லாத்தையும் பொறுத்தது வந்தது கஷ்டம். உலகத்துல மற்ற எல்லாரையும் பொறுத்தது கஷ்டம். புரியுங்களா? மனைவி சொல்ல முடியுமா? 2000 ரூபாய்க்கு சேர எடுத்துக்கோங்க, பக்கத்து வீட்டுக்காரி 2000 விளையாடி வச்சுக்கிறா அப்படிமா. 5 பவுன் தான் வாங்கிக்கோங்க, என்ன நீங்க 8 பவுன் மாலை வாங்கிக்கிற பக்கத்து வீட்டுக்காரி அப்படி நீங்க எத்தனை வாங்கி கொடுத்தாலும் சரி அது சுக்குன்னு ஆகுமா, அமைதி ஆகுமா? பையனுக்கு 10,000 வாங்கிக்கோங்க, என்ன இது அவன் ஐபோன் 1000 போன் வச்சிருக்கான், 1 லட்சம் போன் வச்சிருக்கான் அப்படிமா.
உலகத்துல மற்ற எல்லாரையும் பொருத்தப்படுத்துறது கவலை கஷ்டம். அல்லாஹ் பொருத்தப்படுறது லேஸ். நம்ம சேரனா பேசுறாங்க சொன்னாங்க கேட்கிற லீவு தான் அன்னைக்கு நேரம் இல்லை. காலையில் பதில் பிரகாரம் கொடுத்துட்டேன் எல்லாம் பொருத்தமாயிடும். லீவு நாள் தானே துருவத்து போனான் துருவா துரு சத்துரு போனான் துகர் சுத்து துகர் சுத்து துகர் வைக்கும் இங்கே சுத்து துகருக்கு வா நான் சந்தோஷமாயிடும். நீ லீவு நாள் தானே ஒரு ஐம்பது சொல்லுவானா சொல்லப்படாத ரெண்டரை காலத்துல சந்தோஷமாயிருந்தேன் அல்லாதான் சந்தோஷமாயிருக்கான். உலகத்துல எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறது கஷ்டம். அல்லாஹ் வந்து ரொம்ப லேசுங்க. என்னமா என்ன கடையில இருக்கு ஒருத்தவங்க 10,000 திருடிட்டான் கண்டுபிடிச்சிட்டீங்க 10,000 திருமணம் கொடுத்துட்டான் மன்னிச்சுங்க முடிச்சுருக்கீங்களா? அவ்வளோ ஈஸியாக மன்னிச்சிருக்கீங்களா? மன்னிக்குமா? ஆனா அல்லாஹ் பாருங்க நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் சரி பெரும்பாலும் சாதி வந்தார் ஒரு பெரிய பாவம் யார் சொல்லலாம் அல்லாஹ் சொல்லுவாங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலியல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலியல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி அல்லாஹ் முஸ்லிம் அல்லாஹ் சுத்தமா மதுச்சுதான் சொன்னாரு ஈஸி இல்லைன்னா அது சார் கொடுப்பா இது உங்க எல்லாத்தையும் என்ன முடிச்சாங்க ஒரு அத்தனை பேருக்கு என்ன முடிச்சாங்க ஒரு 3 தடவை சொன்னா போது என்ன முடிச்சாங்க. உலகத்துல மற்ற எல்லாரையும் மந்திர கஷ்டங்க. நீங்க திரைச்சிட்டு போய் தெரியுது அவன் என்னதான் பண்ணிக்கிறான்னு தெரியும். மனசை பண்ணி போடுமா சீக்கிரம் பண்ணிக்குமா இப்படா திட போச்சு உனக்கு இவ்வளவு உதவி செஞ்சு உனக்கு எவ்வளவு காசு கொடுக்க உனக்கு பண்ணி திட போச்சா உனக்கு அவன் மனசு பண்ணிக்க மாட்டான். அல்லாஹ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலியல் அஸீம் சொன்னா அல்லாஹ் மன்னிச்சிடுறாங்க. எப்படி மன்னிக்கிறது ரொம்ப என்ன கெஞ்சலாம் அவசியம் இல்லை லேசா மன்னிச்சிடுறேன் சொல்றேன். அப்ப அல்லாஹ் சந்தோஷப்படுத்த மன்னிப்பு ரொம்ப லேசானதும் ரொம்ப தகுதியானது அல்லாஹ் ஒருத்தன். நான் உலகத்துல மற்ற எல்லாரும் தனது கட்ட பார்க்கிறோம் மற்ற எல்லாரும் கோச்சு கூட ஆசைப்படுறோம். ஆனா அல்லாஹ் தோஸ்தா ரொம்ப ஈஸியா அல்லாத பண்ணுவோம். சொல்றோம் நீ மனசு நீ தனது கட்டுவதற்கு உன் தோஸ்தா போவதற்கு நீ ஜாகா போவதற்கு என்னவாக்குது நீ வந்து ரொம்ப அவனோட சேர்ந்து இருப்பது ரொம்ப தகுதியான அல்லாதவர் யாரும் இல்லை மாற்று மற்ற எல்லாரையும் சுத்தம். அதனால நம்முடைய எல்லா காரியங்களையும் அப்பப்போ அல்லாட சூப்பர் செஞ்சு அல்லாட பற்றி தெரிஞ்சு அல்லா கொஞ்சம் தெரிஞ்சு அப்படியே முஸ்ஸலா தொழுங்க கட்டுப்படுறோமா இல்லையா போனா இல்லையா அப்படியே முஸ்ஸலா எப்பெல்லாம் உங்களுக்கு அப்படியே முஸ்ஸலா தொழுதுக்கு எப்போ போகலைய दोहर बाप சொன்னோம் தொழுதிங்க உத்தரவு திருப்பி அசல் பாப் சொல்லி ஆயிரம் போகும் புரியல தொழுதிங்க அந்த ஆயத்துடைய கேரக்டர் போயிடும் ஆயத்துக்கு உத்தரவு போயிடும் திருப்பி மகரி பாவம் சொல்லுவதுக்கு உத்தரவு ஒரு மாதிரி 5 வேலை ஒரு மாதிரி அந்த ஆயத்து முன்னோக்கி உயர்வு அப்படி முசலா ஆயத்து அல்லாஹ் சொல்ற வக்தரின் சொல்றானே நெருங்கு அல்லாஹ் சொல்றானே அதே போல போகுது என்னமா அப்படி முசாதர் பண்ணது இல்லையா வக்தரின் நெருங்கு அதே போகுது 24 hours
பக்தரை நெருங்கு 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 24 மணி நேரம் நம்ம மேல அல்லாஹ் ஏறிக்கிட்டே இருக்கா. நெருங்கு 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 நெருங்கு. நாம நெருங்க வருவோம், நாம் மறந்துக்கிறோம். தெரிஞ்சுங்களா? ஒவ்வொரு வினாடி அல்லாஹ் சொல்ற உத்தரவு நெருங்குகிறான். நாம் பித்தளி ஓடுறோம், அல்லாஹ் நெருங்குகிறான். அல்லாஹ் பித்தளி ஓடுறோம், அல்லாஹ் நெருங்குன்னு சொல்றான். அல்லாட்ட யாருங்களா மாணவர்களாக நாம இந்த பாடத்திற்கு காரணம் தெரியுமா? துவா ரொம்ப கம்மி கேட்கும். நிறைய துவா, நேரம் தொழுது ரொம்ப நேரம் துவா கேட்கும். துவா கேட்பது சடைவு ஏற்பட்டால் அவன் ஒரு துர்வாக்கியமான பேசினேன், அவன் வாக்கியம் கெட்டவன் சொல்றான். ரொம்ப நேரம் துவா செய்யும். தெரிஞ்சுக்கலாம்? சரி, நம்ம என்ன செய்யணும்? துவா செஞ்சார். யாரெல்லாம்? நான் கிடைத்தெடுத்த பாவிதான், கிடைத்த பாவிதான். நான் நல்லவே சொல்லலை, என்னுடைய ஆசை எனக்கு தெரியும். என்னெல்லாம் பாவம் செஞ்சு, எப்படிலாம் செஞ்சு, எப்படி மாறு செஞ்சு தெரியும். ரொம்ப உருமையா தெரியாது. ஆனா என்ன போல பாவியை நீ நல்லவனாக்குறதா உன் திறமை. நல்லவராக்குறதுக்கு பெரிய திறமை தேவையில்லை. மாக்காலே ஹாவுதா நல்ல பிள்ளை. இவரை ஒரு திறமையா ஒரு நல்ல ஆளுமாக்குறது பெரிய காரியம் இல்லை. ஏன்னா முதலே திறமையான பிள்ளை வரும். நல்லா எப்படி திறமையா இருக்கணும் ஒன்றும் இல்லை. அவர் அழிக்க கூட தெரியல. அவனை உட்கார வச்சு சொல்லி கொடுத்து, அவனை கொஞ்சம் நல்லா பயன் செய்ய வச்சு, அவன் லாயில பேச வச்சு, அவனை காமினாக்குறதா பெரிய திறமை. நல்லா படிக்கிற பையன் படிக்கிற திறமை இல்லையாங்க, அறிவே கூட தெரியல. அவனை உட்கார வச்சு சொல்லி கொடுத்து, அவனை காமிலாக்கி பயன் செய்ய வச்சு, அதான் திறமை. என்ன சொல்லுங்க? பெரிய ஓட்ட பந்தயத்துல பெரிய திறமையாக யார் இருக்கிறார்? உசைன் போல்ட். அவன் பெரிய திறமையாக உசைன் போல்ட் சொல்லுவோம். அவருடைய மகனை ஒருத்தன் பயிற்சி கொடுத்து பெரிய ஓட பயிற்சி கொடுத்துட்டான். அது பெரிய திறமையா? ஏன்? அவன் குடும்பமே ஓடுற குடும்பம் தான், ஓட்டி தான் இருக்கும். அவன் குடும்பமே ஓடுற குடும்பம் தான். அவனை பெரிய ஓட்டத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே கிராமத்து ஒரு ஆளை பிடிச்சி உட்கார வச்சு அவனை ஓட்ட கற்றுக் கொடுத்து அவனை தமிழ்நாடு தேசிய அளவில் பரிசாக வச்சுட்டான். அதுதான் பெரிய தேசிய பயிற்சியாக சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு அடியானுக்கு லாயிலா இல்லா பயிற்சி கொடுத்து வலு இல்லாத அதுதான் பெரிய திறமை. யாரெல்லாம் நான் ஒன்றில ஒத்துக்கிறேன். உள்ள மாணவர்களையே அடிமட்ட பாவி நான் தான். உள்ள மாணவர்களே முட்டாலும் நான் தான். உன் திறமை இருக்கு, அது என்னுடைய முட்டாளத்தன்மை, என்னுடைய பாவம் உன்னுடைய ரஹ்மத் பெருசு. என்னுடைய பாவம் பெருசா உங்க மம்மி பெருசு. அல்லாஹ் தாலா நமக்கு அது பாதிக்கும். இன்னும் அல்லாஹ் அதிகமாக துவா செய்வீங்க இன்ஷா அல்லாஹ். யாரா செய்வீங்க இன்ஷா அல்லாஹ். துவா செய்வீங்க இன்ஷா அல்லாஹ். அதிகமாக அல்லாஹ் துவா செய்வீங்க. நிறைய முறை அல்லாஹ்